ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்திச் சுருக்கம். சினிமா பாணியில் மாறிய காட்சி. அமித்ஷா போட்ட பிளான் சக்சஸ். மாற வேண்டிய நேரத்தில் சரியாக மாறிய பேக்ரவுண்ட். அடுத்த ஆண்டு நடக்கும் தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்த பலமான கூட்டணியை உருவாக்க பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் திமுகவை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்ற முடிவுடன் டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். சந்திப்புக்கு பிறகு பேட்டி அளித்த எடப்பாடி அமித்ஷாவுடன் கூட்டணி பேசவில்லை என திரும்ப சொன்னார். ஆனால் அமித்ஷாவோ கூட்டணி பற்றிதான் பேசினோம் என அடுத்த நாளை உடைத்து பேசினார். அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்ய நேற்று இரவு சென்னை வந்தார். இன்று காலை துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியை அவரது இல்லத்திற்கு சென்று அமித்ஷா சந்தித்தார். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இந்த சந்திப்பு நீடித்தது. அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதால் தமிழக சட்டசபை தேர்தலில் எப்படியெல்லாம் முடிவுகள் மாறக்கூடும், அது எப்படியெல்லாம் பாஜக அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக மாறும் என்ற விவரங்களை அமித்ஷாவிடம் குருமூர்த்தி விளக்கி சொன்னதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்தன. இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது வீட்டில் கட்சி நிர்வாகிகள் முனுசாமி, வேலுமணி, உதயகுமார் உள்ளிட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஒரு பக்கம் அமித்ஷா குருமூர்த்தி சந்திப்பு, இன்னொரு பக்கம் எடப்பாடி வீட்டில் நடக்கும் சந்திப்பு என தமிழக அரசியலை திடீரென பரபரப்பு தொற்றிக் கொண்டது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் கிண்டியில் உள்ள ஐடிசி சோழா ஹோட்டலில் அமித்ஷா பிரஸ் மீட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அமித்ஷாவின் பின்னணியில் இருக்கும் டிஜிட்டல் திரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயர்தான் முதலில் இடம்பெற்றிருந்தது. திடீரென பேக்ரவுண்டில் வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பேனரில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷா பத்திரிகையாளர் சந்திப்பு என்ற வாசகத்துடன் புதிய பேனர் வைக்கப்பட்டதால் பரபரப்பு கிளம்பியது. கூட்டணி பேச்சுவார்த்தை பேரம் படியவில்லை, அதனால்தான் தமிழ்நாடு பாஜக என வைத்துவிட்டார்கள் என தமிழகத்தில் உள்ள அரசியல் நிபுணர்கள் பேச துவங்கினர். எதற்காக பேனரை மாற்றினார்கள் என திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வட்டாரத்திலும் பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த பரபரப்பு அதிக நேரம் நீடிக்கவில்லை. அடுத்த அரை மணி நேரத்தில் மொத்த காட்சியும் மாறிப்போனது. குருமூர்த்தியை சந்தித்துவிட்டு ஹோட்டலுக்கு திரும்பிய அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சற்று நேரத்தில் சந்திப்பார் என்ற அறிவிப்பு வெளியானது. அடுத்த சில நிமிடங்களில் எடப்பாடி பழனிசாமி ஐடிசி ஹோட்டலில் இருந்தார். கூட்டணி பற்றி பேச வேண்டியதை எல்லாமே ஏற்கனவே இருவரும் போனில் பேசி முடித்துவிட்டபடியால் நேராகவே அமித்ஷா பேட்டி அளித்தார். பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து சட்டசபை தேர்தலை சந்திக்கும். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக உள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் தமிழகத்தில் கூட்டணி செயல்படும் என பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்டார் அமித்ஷா. உங்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலை அறிவிக்கவும் இந்த விழாவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை என்டிஏ கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் இது. இந்த தேர்தல் தேசிய அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெற இருக்கிறது. அமித்ஷா பேட்டியை துவங்கும் போது பேக்ரவுண்டில் உள்ள டிஜிட்டல் திரையில் பாஜக பெயர், தாமரை சின்னம் ஆகியவை இருந்தன. அதிமுக பாஜக கூட்டணி பற்றிய அறிவிப்பை அமித்ஷா வெளியிட்ட தருணம் அந்த காட்சி மாறியது. தலைவர்களின் பின்னணியில் இருந்த டிஜிட்டல் திரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாடு என்ற வாசகம் வந்தது. தேர்தல் சமயத்தில் தொகுதி பங்கீடு பற்றி அறிவிப்போம், வெற்றி பெற்ற பிறகு ஆட்சியில் பங்கு பற்றி முடிவெடுப்போம் என சொல்லி அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தினார் அமித்ஷா. இந்த கூட்டணியில அதிமுக என்டிஏக்குள்ள வருவது அவர்களுக்கும் என்டிஏக்கு அதிமுக வருவதும் இருவருக்குமே வின்-வின் சிச்சுவேஷன், இருவருக்குமே பலனளிக்கக்கூடியது. அதிமுகவுடன் கூட்டணியை இறுதி செய்துவிட்டுதான் டெல்லி திரும்புவேன் என பிளான் போட்டு வந்தார். அதை கணக்கச்சிதமாக செய்து முடித்து எதிரணியினருக்கு நெத்தியடி கொடுத்தார் அமித்ஷா. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தமிழக மக்களுக்கு துரோகம். கனிமொழி பதில். அதிமுக பாரதிய ஜனதா மீண்டும் கூட்டணி அமைத்திருப்பது தமிழக மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். இது பட்டவர்த்தனமாக தெளிவாக
தன்னுடைய இயக்கத்தை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு கூட்டணியாகத்தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. கமலாலயம் வாசலை தொட்டு வணங்கி சென்ற நாகேந்திரன் போட்டியின்றி தலைவராகிறார். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிவதால் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான விருப்ப மனு தாக்கல் பாரதிய ஜனதாவின் கமலாலயம் அலுவலகத்தில் நடைபெற்றது. திருநெல்வேலி தொகுதி எம்எல்ஏவும் பாரதிய ஜனதா சட்டமன்ற குழு தலைவருமான நாகேந்திரன் மாநில தலைவர் பதவிக்கு விருப்ப மனு தாக்கல் செய்தார். முன்னதாக அவர் பாரதிய ஜனதா அலுவலகமான கமலாலயத்தின் வாசற்படியை தொட்டு வணங்கிவிட்டு உள்ளே சென்றார். நாகேந்திரன் விருப்ப மனு தாக்கல் செய்யும் போது அண்ணாமலை, வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், எச் ராஜா, எல் முருகன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் முன்மொழிந்தனர். பாரதிய ஜனதா மாநில தலைவர் பதவிக்கு நயினார் மட்டுமே விருப்ப மனு தந்துள்ளதாக தேர்தல் அதிகாரி சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். இதனால் அவர் போட்டியின்றி தலைவராகிறார். இதை உறுதிப்படுத்தும் விதமாக அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாட்டில் வைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் பேனரில் நாகேந்திரனின் படம் இடம்பெற்றிருந்தது. எனினும் புதிய தலைவர் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளைதான் அறிவிக்கப்பட உள்ளது. இப்போதே அவருக்கு கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நாகேந்திரன் பேசும்போது விருப்ப மனு தாக்கல் செய்துவிட்டேன், முடிவை தேர்தல் குழுதான் அறிவிக்கும், எனக்கு ஆதரவு அளித்த அனைத்து தலைவர்களுக்கு நன்றி என கூறினார். நீங்க 8 ஆண்டுக்கு இருக்காங்க, அது அதோட தேர்தல் அதிகாரிகள் தான் அது எனக்கு தெரியாது. டைம் இல்லை, 4 மணி நேரம் இல்லை. ஒட்டுமொத்த தலைமையுமே உங்களை தான் விருப்ப மனு கொடுத்துருக்காங்க, வேற யாரும் இது வரைக்கும் வர்ற மாதிரி இல்லை. இல்லை, இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்கு. நீ வாசல் இறங்கி நாளை மாலை முடிவு அறிவிக்கப்படுமா சார்? நாளை ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் அதுவும் அவங்கள்ட்ட தான் கேட்க சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் அதிகாரி இருக்கிறாங்க. எங்களது மதிப்புக்குரிய ஜெனரல் செக்ரட்டரி வருண் சிங் இந்த மாநிலத்தில் 3 மாதமாக பணியாற்றிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் இருக்கிறாங்க. நீங்க அவங்கள்ட்ட நேரம் போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கத்தெல்லாம். பாரதிய ஜனதா மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடுபவர்கள் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதாவில் இருக்க வேண்டும். ஆனால் நாகேந்திரன் வந்து 8 ஆண்டுகள் தான் ஆகிறது. அதற்கு முன் அதிமுகவில் இருந்தார். அவருக்காக கட்சி விதிமுறைகள் தளர்த்தப்படும் என தெரிகிறது. இதற்கு முன் அண்ணாமலை தலைவராக நியமிக்கப்படும் போதும் அப்படித்தான் செய்யப்பட்டது. முன்னதாக 2021 சட்டசபை தேர்தலின் போது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தோற்றது. அதன்பின் இரு கட்சிகளிடையே பிணக்கு ஏற்பட்டு கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது. இரு கட்சியின் நிர்வாகிகளும் ஒருவரை ஒருவர் தாக்கி பேசத் தொடங்கினர். இதனால் இனி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என அறிவித்த அதிமுக அண்ணாமலையும் அப்படியே சொன்னார். அத்துடன் கூட்டணி முறிந்தது. லோக்சபா தேர்தலை இரு கட்சிகளும் தனித்தனியாகவே எதிர்கொண்டன. அப்போதும் தோல்விதான். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அதிமுக பாரதிய ஜனதா பிரிந்திருப்பது திமுக கூட்டணிக்கு தான் சாதகமாக முடியும் என பாரதிய ஜனதா தலைமை உணர்ந்தது. அதிமுகவுடன் கூட்டணியை புதுப்பிக்க அமித்ஷா முயற்சி எடுத்தார். அதன் விளைவாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் அமித்ஷாவை சந்தித்தனர். கூட்டணிக்கு ஓகே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தங்களை தாறுமாறாக விமர்சித்த அண்ணாமலை பாரதிய ஜனதாவின் மாநில தலைவராக இருக்கும் வரை பாரதிய ஜனதாவுடன் கூட்டணிக்கு வர முடியாது, அவரை மாற்றுங்கள் என அதிமுக தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை அமித்ஷா ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பிய அண்ணாமலை தலைவர் பதவிக்கான போட்டியில் தாம் இல்லை, தொண்டனாக கட்சி பணியாற்றுவேன் என்றார். இச்சூழலில்தான் நாகேந்திரன் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தார். அடுத்த தலைவராக அவரைத்தான் கட்சி தேர்வு செய்திருப்பதாக அப்போதே பேச்சு அடிபட்டது. இப்போது அது உறுதியாகி இருக்கிறது. இதற்கு முன் அதிமுகவில் இருந்தவர் என்பதால் இரு கட்சிகளையும் நாகேந்திரனால் அரவணைத்து செல்ல முடியும். பாரதிய ஜனதா தலைமை நம்புகிறது. தென் மாவட்டங்களில் கணிசமான வாக்கு வங்கியை கொண்ட தலைவர், தமிழகம் முழுவதும் பரிச்சயமானவர். நாகேந்திரன் தலைமையில்தான் பாரதிய ஜனதா சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறது. பாரதிய ஜனதா மாநில பதவியிலிருந்து தேசிய பொறுப்பில் அண்ணாமலை, அமித்ஷா வைத்த சஸ்பென்ஸ். பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிவதால் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நாளை நடக்கிறது. இதற்கான விருப்ப மனு தாக்கல் பாரதிய ஜனதா தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் இன்று நடந்தது. திருநெல்வேலி தொகுதி எம்எல்ஏவும் பாரதிய ஜனதா சட்டமன்ற குழு தலைவருமான நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் பதவிக்கு விருப்ப மனு தாக்கல் செய்தார். அண்ணாமலை, வானதி, எல் முருகன், எச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 10 பேர் நாகேந்திரனின் பெயரை பரிந்துரைத்தனர். நயினார் நாகேந்திரன் மட்டுமே விருப்ப மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் தமிழக பாரதிய ஜனதா தலைவராக அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளார்.
தமிழக பாரதிய ஜனதா தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரனிடம் இருந்து மட்டுமே வேட்புமனு பெறப்பட்டுள்ளதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி செய்துள்ளார். இதுவரை தமிழக பாரதிய ஜனதா தலைவராக அண்ணாமலை பாராட்டத்தக்க சாதனைகளை செய்துள்ளார். பிரதமர் மோடியின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சென்றதிலும் கட்சியின் திட்டங்களை கிராமம் கிராமமாக எடுத்து சென்றதிலும் அண்ணாமலையின் பங்களிப்பு அளவில்லாதது. அவரது நிர்வாக திறமையை கட்சியின் தேசிய கட்டமைப்பில் பாரதிய ஜனதா பயன்படுத்தும் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். யாரிடமும் உதவி கேட்க வேண்டாம், அரசே பணத்தை செலுத்தும். வாரணாசியில் மோடி அறிவிப்பு. பிரதமர் மோடி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அவரது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு இன்று சென்றார். சுமார் 3880 கோடி மதிப்பிலான 44 திட்டங்களை தொடங்கி வைத்தார். அப்போது அவர் பேசியதாவது: நான் காசியைச் சேர்ந்தவன், காசி எனக்கு சொந்தம். கடந்த 10 ஆண்டில் வாரணாசி வளர்ச்சி புதிய வேகத்தை எட்டியிருக்கிறது. வாரணாசி மக்கள் விழாக்களை மட்டும் கொண்டாடுவதில்லை, இங்கு நடந்து வரும் வளர்ச்சிகளையும் கொண்டாடுகின்றனர். காசி உட்பட உத்தரப்பிரதேச மாநில மக்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இலவச சிகிச்சை பெற்று பயனடைகின்றனர். இதனால் பல குடும்பங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் மிச்சப்பட்டுள்ளது. எங்களுடைய அரசு ஏழை மக்களின் மருத்துவ செலவுகளுக்கு பொறுப்பேற்றுள்ளது. இனி யாரிடமும் பண உதவி கேட்க தேவையில்லை. கவலைப்படாமல் சிகிச்சை செய்து கொள்ளுங்கள். அரசு பணம் செலுத்தும். உலகில் அதிக பால் உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் பால் உற்பத்தி 65% அதிகரித்திருக்கிறது. தேச வளர்ச்சி என்பது அனைவருக்குமான வளர்ச்சி என்பதே நமது நிலைப்பாடு. சிலர் இரவும் பகலும் அதிகாரத்துக்காக அலைகின்றனர். அவர்களுக்கு குடும்பங்களை ஆதரிப்பதும் குடும்பங்களை வளர்ப்பதும் தான் நோக்கமாக இருக்கிறது என பிரதமர் மோடி கூறினார். देश सेवा का हमारा मंत्र रहा है, सबका साथ सबका विकास. हम देश के लिए उस विचार को लेकर के चलते हैं जिसका समर्पित भाव है सबका साथ सबका विकास. जो लोग सिर्फ और सिर्फ सत्ता हथियाने के लिए, सत्ता पाने के लिए दिन रात खेल खेलते रहते हैं, उनका सिद्धांत है परिवार का साथ, परिवार का विकास. அதிரடி காட்டிய ராமதாஸ், அவசரமாக வந்த ஜி.கே. மணி. தைலாபுரத்தில் சந்திப்பு. பாமக தலைவராக இருந்த அன்புமணியிடம் இருந்து அந்த பதவியை பறித்து அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தது கட்சிக்குள் புயலை கிளப்பியுள்ளது. இனி அன்புமணி செயல் தலைவராக இருப்பார் என ராமதாஸ் அறிவித்ததற்கு கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த சூழலில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி இன்று அவசரமாக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க தைலாபுரம் இல்லத்திற்கு வந்தார். 45 வருஷமா ஐயா கூட சங்கத்தில் ஆரம்பித்த காலத்திலிருந்து சங்கம் தொடங்குவதற்கு முன்பும் அதற்கு முன்பு இருந்து சமூக நற்பணி மன்றம், அதிலிருந்து அப்புறம் வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் வச்சு தொடர்ந்து பயணித்து வருகிறேன். என்னுடைய விருப்பம், ஆசை, எதிர்பார்ப்பெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் நினைச்சது, இன்னைக்கே நினைக்கிறது, நாளைக்கு நினைக்கிறது, ஐயாவும் சென்னை எங்கள் அன்புமணியும் இருவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும். தேர்தல் நெருங்கி வருகிற காலத்தில் ஒற்றுமையாக செயல்பட்டு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். அமலாக்கத்துறை சம்மன் வந்ததுமே நேரு சகோதரர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட். திடீர் பரபரப்பின் பின்னணி. தமிழக அமைச்சரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருப்பவர் நேரு. திமுக மூத்த தலைவர்களில் ஒருவர். பழுத்த அரசியல் அனுபவம் கொண்டவர். இவரது மகன் அருண் பெரம்பலூர் லோக்சபா தொகுதி எம்பியாக உள்ளார். நேருவுக்கு ரவிச்சந்திரன், மணிவண்ணன் என்று 2 சகோதரர்கள் உள்ளனர். இவர்கள் கட்டுமான தொழில், மின் உற்பத்தி நிறுவனங்களை நடத்தி வருகின்றனர். சில நாட்களுக்கு முன் அமைச்சர் நேரு, அவரது சகோதரர்கள், மகன் வீடு, அலுவலகம் என 15க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக சோதனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியானது. காற்றாலை மின் நிறுவனத்திற்காக வாங்கப்பட்ட கடன் தொகை மோசடியாக வேறு நிறுவனங்களின் வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து தொடர்ந்து 3 நாள் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். சோதனை முடிவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனை அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் அவரிடம் எழுத்துப்பூர்வமாகவும் விசாரணை நடைமுறைகளை வீடியோவாகவும் பதிவு செய்தனர். பண மோசடி வழக்கில் சிபிஐ விசாரணை அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் மீண்டும் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனை விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை.
சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். நெஞ்சுவலி, இரத்த அழுத்தம் காரணமாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ரவிச்சந்திரன் உடல்நிலையை பொறுத்து அமலாக்கத்துறையின் அடுத்த கட்ட விசாரணைகள் ஆரம்பமாகும் என கூறப்படுகிறது.